அது இது அப்படின்னு போய்க்க பெரிய ஒரு லோட் அமௌண்ட் போயிடும். சிட்டி யூஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் நல்ல பைக். ஓகே, 4 நாள்ல வருஷம் முடிஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கிட்ட குறை எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வெட்வெரி கூடிடும். வெட்வெரி கூடினா கிட்டத்தட்ட 1 லட்சம் கூடும். இதை வந்தேன்னா இப்ப எல்லாம் கழிச்சிட்டோம். இப்ப இதுன்ற விலை என்ன மாதிரி? இப்ப விலைன்னா எங்கேயும் போயிட்டோம் யாரும் பைக் எடுத்து மூவ் பண்ணுவேன், எல்லாரும் மடிக்க எல்லாரும் மடிக்க வலிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு டயர்ஸுமே லொக் ஆயிடும். 18% கூடும். 1 லேக்குக்கு 18% படி கூடும். அதுக்கப்புறமா என்ன மாதிரி தெரியும், லட்சத்துக்கு 18,000 ரூபாய் கூடும். அனைத்துலகம் வணக்கம். நாங்க இன்னைக்கு இந்த காணொலிக்கான எங்க வந்திருக்கோம்டா, சன்சு மோட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆரியவளம் சந்தை, சிக்னல் சந்தில இருந்து நாங்கள் வேம்படி சந்தை பக்கம் போறோம்டா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முதல்ல இது இருக்குது. சந்தில இருந்து ஒரு 20-30 மீட்டர் தூரத்துல வந்து சன்சு மோட்டர்ஸ் இருக்குது. இங்க வந்து நாங்கள் ஜாடியாண்ட ஒரு பைக், பக்கத்துல பைக் இருக்கு பாருங்க, 2 பைக் நிக்குது. இதை பற்றி தான் நாங்க இன்னைக்கு பார்க்கணும் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஷோரூமா போட்டு வந்து அதை விற்கிறதுக்கு ஷோரூம் போட்டிருக்கணும். இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து கூடுதலாக பாய்க்கிற ஒரு பைக் உண்டு. வேர்ல்டு வைட்ல ஒரு ஃபேமஸான பைக்குன்னு சொல்லினோம். நாங்கள் இதை பற்றி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மாதிரி இருக்கு, மற்ற நிறைய விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நிறைய பேர் வந்து கூட இப்போ பெட்ரோலில் பைக் வாய்க்க விரும்பாதாக்கள் பைக் வாங்குறதுக்கு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. இதோட விலை என்னது, மற்ற இதில் லீசிங்கில் வாங்கக்கூடிய மாதிரி முறை இருக்கா, அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கேட்டு சொல்ல போகிறோம். நீங்கள் தொடர்ந்து காணொலியை பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகிறோம். நாங்கள் ஷோரூமுக்குள்ள வந்துட்டோம். பக்கத்தில் அண்ணா நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சிலம்பரசன். இந்த ஷோரூம் திறந்து எவ்வளவு காலம்? இந்த ஷோரூம் வந்துன்னா 1.5 வீக் ஆகுது. செகண்ட் வீக் போய் கொண்டிருக்கோம். இப்ப புதுசா திறந்துருக்கோம். இப்ப வந்து இதுல வந்து நீங்கள் ஜாடியா பைக் மட்டும் தான் நெய்தான்றீங்க. இப்ப என்னன்னா இ-பைக்ஸ் ஜாடியா தான் நாங்க எடுத்து சேரோம், சன்சு மோட்டர்ஸ் சொல்லி. சோ எங்கள்ட்ட ஜாடியால வந்து E8S Pro மட்டும் தான் இருக்கு. சோ ஆஃப்டர் பிப்ரவரி இல்லாட்டி மார்ச் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு பைக்ஸ் வந்து புது பைக் பண்ணணும். இப்போதைக்கு வந்து இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் தான் நாங்க சேல் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே, இது வந்து ஜாடியா பைக் வந்து இப்ப இதுல இதனால மேப்பும் காட்டிருக்கேன் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கு. கூட யூரோப் கண்ட்ரீஸ்ல தான் கூட வந்து இது பண்ணினோம். 100+ கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. 70 மில்லியன் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. 4,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. ரெண்டல்ஸாவும் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. கூடுதலா வந்து இப்ப இந்த ஹோட்டல்ஸ் வழிய, அப்புறம் அந்த ஊபர், அப்புறம் அந்த ஆன்லைன் டெலிவரி அப்படியான ஆட்கள் வந்து இந்த பைக்கை வந்து வேர்ல்டு வைடா வந்து ரொம்ப பேர் பை பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பைக் இங்க வேற கொஞ்சம் டிலே ஆயிட்டுன்னு சொல்லலாம். அந்த பெட்ரோல் பிரச்சனைக்கு வந்திருந்தா இத்தனைக்கு எல்லா பைக்கும் போயிருக்கு. என்ன பிரச்சனைன்னா இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் கரண்ட் அந்த நேரம் ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்து இப்போ ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 5 days தான். 5 daysக்குள்ள ஒரு 6 பைக் கிட்ட போயிட்டு. சோ இப்பதான் தெரியுது ஆட்களுக்கு. இப்ப தெரிய வரைக்கும் என்ன கொஞ்சம் போய் கொண்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெட்ரோல் பைக்ல இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சூழலுக்கும் ஒரு 4 years யூஸ் பண்ணா ஒரு அவரேஜா நீங்க பெட்ரோல் பைக் யூஸ் பண்றீங்க, நான் இந்த பைக் யூஸ் பண்றேன்டா, நீங்க இந்த 4 years யூஸ் நான் 4 years யூஸ் பண்றேன் பெட்ரோல் அடிக்காம, அந்த பெட்ரோல் காசு சேமிச்சு வந்தாலே நான் அடுத்த ஒரு 4th இயரால வந்து இன்னொரு நியூ பைக் கொண்டு வந்து எடுத்துக்கலாம். இப்ப பெட்ரோல் விலையிலும் அப்படித்தானே. இப்ப நாங்க பைக்கை பற்றி பார்ப்போமா? இது கலர் என்ன கலர்னா? கலர் ப்ளூ, லைட் ப்ளூ மாதிரி. என்ன இந்த கலர் மட்டும் தான் இருக்கா? இல்ல, எங்கிட்ட ஒயிட் கலர், அதுக்கப்புறமா வந்து ஆஷ் கலர் இருக்கு. எது கூட மூவ் ஆகுது? ஆஷ் கலர் தான் கூட மூவ் ஆகுது. அதுக்கும் கொஞ்சம் சரியான டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ப்ளூ வந்து பாய்ஸ் அப்படின்னா ப்ளூ லைக் பண்ணுவாங்க. மற்றபடி கேர்ள்ஸ் அப்படின்னா ஒயிட். கொமன் மேன்ஸ் எடுக்கிறேன்டேக்க ஆஷ் கலர் தான் போயிட்டு. ஓகே, இப்போ இதுல ஃபீச்சர்ஸ் என்னன்னா நம்மளா இதுக்கு வந்து கீழே இருந்தே போக மாட்டாங்க. ரிமோட் சிஸ்டம் மாதிரி ஒரு இது இருக்கு. ரிமோட்ல வந்துன்னா அலாரம் அப்படின்றும் இருக்கு. இப்ப நம்மளா காசு வந்து கதவு ஓபன் பண்ணிக்க உருட்டேக்க சவுண்ட், உருட்டேக்க மீன் தட்டேக்க சவுண்ட் கேட்கற மாதிரி இதை வந்து உருட்டி லொக் எடுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லொக் பண்ணியாச்சு பைக். இப்ப வந்து நாங்க ஷாப்பிங் எங்கேயும் போயிட்டோம்னாக்க யாரும் பைக் எடுத்து மூவ் பண்ணுவேன், எல்லாரும் மடிக்க எல்லாரும் மடிக்க வலிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு டயர்ஸுமே லொக் ஆயிடும். ஒண்ணுமே பண்ணல, லொக் பண்ணாம லொக் எடுத்தா மட்டும்தான் நாங்க இது பண்ணிக்கலாம். செக்யூரிட்டியா இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளா ஆன் பண்ணவங்களுக்கு பார்க்கிங் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா இந்த பிஎன் காட்டுதுன்னு. இப்ப பிஎன் காட்டுது. ஏன் அப்படி ஒரு மோட் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிலேட் பண்ண போகாது, த்ரோட்டில் பண்ணா உங்களுக்கு டயர் சுத்தாது. இது அமைதியான பைக் தானே, இன்ஜின் விளங்கும். இப்ப நம்மள ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கு. இதுக்கு வந்து அந்த ஸ்மோக் சத்தம் ஒன்றுமே இல்லாத ஸ்டார்ட் ஃபீலும் இருக்கு. இப்போ ஒருக்கா நாங்க லொக் எடுக்கணும், இல்லாட்டி நாங்க மேனுவலா இது பண்ணிக்கணும். இதை அமர்த்தினாலும் இதை அமர்த்தி எடுத்தா ஓகே, அமர்த்தி எடுத்து விட்டா ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுவேன், ரெடி ஆயிட்டு. ஒரு சத்தம் ஒன்று. இப்ப கீழே விட்டோம்னா அந்த சத்தமும் இருக்காது. ஸ்டாண்ட்ல இருக்கிறதெல்லாம் கேட்குது. இப்ப செகண்ட் கியர்லயும் போட்டுக்கணும். நல்ல பிக்கப் ஆன பைக். எவ்வளவு வரைக்கும் போகுது? 63 வரைக்கும் போகுது. 60 வரைக்கும் அவரேஜா போகும். ஓகே.
இதுல 2 கியர் தான் இருக்கேன். ஓ 2 கியர். இதுல கியரும் மாத்தலாமே. கியர் சுவிட்ச் பட்டன் சுவிட்ச் மாதிரி. ஓகே. இப்ப கியர் இன்டேக் இப்ப லோட் மோட் அப்படி இருக்கு தானே கார்ல. இப்ப நார்மலா அவரேஜா போகும், இன்னொரு லோட் இழுக்கிற மாதிரி அப்படி ஒரு சிஸ்டத்துல. இப்ப நாங்க நார்மலா போறாண்டா இந்த கியர் இருக்கு, 2 செகண்ட் இருக்குமா. ஃபர்ஸ்ட் கியர்ல நார்மலா போய் பண்ணலாம். அப்படி நாங்க ஓவர்டேக் பண்ணி ஸ்பீடா போகணும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் லோட் கொண்டு போகணும் அப்படின்ட்டு செகண்ட் கியர் யூஸ் பண்ணி டபுள்ஸ் போய்க்க செகண்ட் ஃபர்ஸ்ட்லயே போனா செகண்ட்லயே போனா ஃபர்ஸ்ட்லயே இழுக்குமாண்ணா. ஓகே. மற்ற இப்ப பார்க்கிங்ல வந்து ஒண்ணுமே யூஸ் ஆகாது என்ன? இல்ல பார்க்கிங்ல ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஓன்ல மட்டும் இருக்கு. ஓன்ல மட்டும் இண்டிகேட்டர்ஸ் அதுகள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரன்வேல போய் கொண்டு கோல் கதைக்கணும் அப்படின்றா நம்ம வந்து பார்க்கிங் இல்லாம கழிச்சு கொண்டு கதையோட கதையா முறுக்குறதானே. அப்ப நம்ம பார்க்கிங் அப்படின்ட்டு கொஞ்சம் சேஃபா இருக்கு. இப்ப நான் காய்ச்சி கொண்டு கையை தண்ணினால ஓகே இருக்கு. நம்மள பொடியெல்லாம் நீ கேட்கணும் என்ன மச்சா அப்படின்னு முறுக்கதான் என்ன ஒரு ஃபீலா இருக்கு. நாங்க 2 காய்ச்சி கொண்டு கேட்க வந்து அப்படி முறுக்கிட்டேன் போயிட்டு. ஓகே. மற்ற வந்து இதுல லைட் எல்லாம் எல்இடியா? எல்இடி லைட்ஸ் எல்லாமே. ஓகே. இதுல வந்தோம்னா நம்ம மாட்டீங்க ஒரு ஆள் ஏறி நிக்கலாம். இதா இருக்கு. ஓ அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் சைனா அப்படின்ட்டு லோக்கல் ஐட்டம் நாங்கள் நினைக்கல. அது ஏன்னா சைனால வந்து நம்மளுக்கு வரத லோக்கலா இருக்கு. பட் இவ்வளோ 1000+ கண்ட்ரீஸ்ல வந்து அலோவ் பண்ணி சேல் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு நம்ப ஒன்னா இருக்கு. ஜாலியா கூட இங்க இது இருக்குது. சைனாண்டோனே சைனா சாமான் தானே. பெடல் ஸ்டோரேஜும் வந்து சிலிண்டர்ஸ் ஈஸியா மூவ் பண்ணலாம். நம்ம வீட்டு தேவைக்கு சிலிண்டர்ஸ் வைக்கிறது. ஓட்டர் கேன் ஒரு ஆக்கள் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டு ஓட்டர் கேன் வச்சு கொண்டு போய் லேடிஸ் பைக்ல சிலிண்டர் வைக்கிறேன்னா இந்த கரையில தான் வச்சு கொண்டு. இதுல நான் நினைக்கிறேன் இப்படியே வச்சுக்கலாம். இதுல வந்தோம்னா இப்ப மத்த ஸ்கூட்டிஸ் பைக்குண்டா இந்த இவ்விடம் இருக்குதானே. இப்ப நான் இப்படி இருந்து கொண்டு வரேன்க்கு இந்த இவ்விடம் மூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹைட்டான ஒரு பர்சன் இப்ப பாருங்களேன் நார்மலா வந்துடும். ஓகே. இதுக்குள்ள ஒரு திங்ஸ் ஒன்று வைக்கையும் இதுக்குள்ள இதா இருக்கு. இப்ப சிலிண்டர் இவ்வளவுக்கு வருதுன்னு மூவ் பண்ணி தடக்காது, இந்த மேலே தடக்காது. பட் இதுல வந்து நான் பார்த்தேன் அந்த லைட் சிக்னல் லைட் வந்து இப்ப நார்மல் பைக்கு ஒன்று மட்டும் தான் எரியும். இதுல பார்க்கிங் லைட் பார்க்கிங்கும் போலாம். பார்க்கிங் லைட்ஸ் நாங்க 2 பாடலாம். இப்ப நாங்க ஒரு கரையில நிக்கிறோம், நைட்ல கரையில நிக்கிறோம்னா இப்ப இந்த காருக்கு போட்டு விடுற மாதிரி அந்த டைம்ல அது பெரிய ஒரு யூஸா இருக்கு. இங்கால இது சீட் கீழே வந்து பெடல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா டிக்கியும் வந்தா 2 ஹெல்மெட்ஸ் வந்து வச்சு கொள்ளலாம். நல்ல பெருசா இருக்கு. எத்தனை லிட்டர் இது வந்தா லிட்டர்ஸ் இல்ல 650 மில்லிமீட்டர். 650. ஓகே. 2 ஹெல்மெட் வைக்கலாம். நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. இதுல ஒரு சுவிட்ச் இருக்கு. இ பைக்கு பொதுவா வர ஒரு விஷயம். அப்புறம் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து டயருக்குள்ளே வருது, ஃபேன் மோட்டர்ஸ் மாதிரி. மோட்டர்ஸுக்கு வந்து 2 years வாரண்டி பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இங்க பேட்டரிஸ் கம்பார்ட்மெண்ட். பேட்டரி என்ன மாதிரி பேட்டரி வந்துன்னா ஜாடியாய வந்து யூனிக்கா செய்யறாங்க, அவங்களே செய்யறாங்க. நார்மல் பேட்டரிஸ் மாதிரி இல்ல, பேட்டரி தான் இவர் பேட்டரி விஷயமா ட்ரெஃபர்ன்னு சொல்லி கிராஃப்னி பேட்டரி தான் யூஸ் பண்றாங்க. 3 time லைஃப் இது பவரும். உங்களுக்கு வந்து 6 பேட்டரிஸ் வருது, இண்டிவிஜுவலாவே வருது. ஒரே பேக் பேட்டரி பேக் இருக்கே தவிர 6 பேட்டரியும் ஒன்றா வரல. ஒரு சில இ பைக்ஸுக்கு வந்து 6 பேட்டரியும் வரதுனால என்ன செய்யும், ஒரு பேட்டரி பழுதானா 6ஐயும் மாத்திரம். சரி 3 பேட்டரி வந்தாலும் 3ஐயும் மாத்திரம் இது அப்படி இல்லை, ஒரு பேட்டரியா மாத்திக்கலாம். பேட்டரி வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் போட்ட வேண்டாம் எவ்வளவு நேரத்துக்கு பாய்க்கலாம்? 100 kilometers ஓடிக்கலாம். 100 kilometers. அப்புறம் வந்து இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று வருமா இல்லாட்டி அந்த ஃபுல்லா அப்படியே இல்ல 6 பேட்டரியுமே இதுக்குள்ளே வரும். இப்ப 100 kilometers ஓடிடுவோம், ஓடி டவுன் ஆயிரும் பேட்டரி. அதுக்கப்புறமா நீங்க 6 hours வந்து சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. இப்ப சார்ஜர் அது பொறுமா கொடுப்பீங்க? சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்கு. வரதான் சார்ஜர் நார்மலா வீட்டு பிளக்லயே வந்து சார்ஜ் பிளக்லயே அடிக்கலாம். இப்ப ரோல் பிளக் லோக்கலா யூஸ் பண்ணாம நாங்க இரவு வந்து ஒரு 6 hours கணக்கு பார்த்து போட்டு விட்டாலே சரி சார்ஜ் ஆயிடும். இப்ப நாங்கள் எங்களோட கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து ஒரு ஆட்கள் சொல்லினா 120 kilometers ஓடுது, 110 ஓடுது. நம்ம யூசேஜை பொறுத்து கம்பெனி வாரண்டி பண்ணி தாரது வந்து மினிமம் 100+ kilometers ஓடும். டோப்ல தர மாட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி தானே தருவாங்க. அப்புறம் இ பைக்ஸ் தானே, மற்ற பைக்குன்னா நாங்க RPM வச்சு கிடைக்காது, இதுக்கு அப்படி இல்லை, ஹோர்ஸ் பவர் தானே. ஓகே. மற்ற வந்து இங்க பின்னால பார்த்தோம்னா அந்த பின்னால் இருக்கிறதுக்கு சாஞ்சு கொண்டிருக்கலாம். வயசான ஆட்களை ஏற்றி கொண்டு போய் இது வந்து நம்ம பெனிஃபிட்டா இருக்கு வேண்டாம். வயசான ஆட்கள் ஓடவும் கொஞ்சம் ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். என்ன இது வந்து நான் ஒரு இடத்துல ஓடி பார்த்தா கொஞ்சம் பிக்கப் எங்க நார்மல் பைக் ஓடுற மாதிரி இருக்காது, டப்புன்னு ஒரு பிக்கப் வேண்டாம் கொண்டு போயிடும். இது சரியான சாஃப்டா இருக்கு. அப்புறம் இதுலயும் வந்து லுக்ல வச்சு கொள்ளலாம். நம்ம இப்ப இது வந்து அண்டி கொண்டு இருக்கு தானே, ஒரு சில பைக்ஸுக்கு அப்படி இல்லை, பேக் கொழுவுறது அதை மடிச்சு விட்டுக்கலாம், தேவையான. அப்புறம் வந்து இங்க தானே சார்ஜ் போர்ட்ஸ், யூஎஸ்பி வந்து அவுட்புட்டும் எடுத்துக்கொள்ளலாம். யூஎஸ்பி சார்ஜ் பண்ணலாம், போன் சார்ஜிங்கும் பண்ணி கொள்ளலாம்.
இந்த சாட்சி பெரிய எங்களோட பைக் சாட்சி. பைக் சாட்சி. ஓகே. இது வந்து யூஎஸ்பி சாட்சி இதுக்குள்ள. நாங்கள் ஃபோன் சார்ஜ் பண்ண ஃபோனும் சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரிமோட்லேயும் வந்து நாங்கள் ரிமோட்லேயும் யூஸ் பண்ணலாம், கீ போடாமல். ஓகே, ஒன் பண்ணி பார்ப்போம். ரிமோட்டில் இதான் மொத்தம் ஒன்று பண்ண வாங்க போறீங்க. சரி, இந்த பவர் பட்டன். ஓகே, ரிமோட்ல வேண்டிய. ஓகே, ரிமோட்டில் லாக் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த கீ வந்து ஒரு ஆள்கிட்ட மாறுபட்டா கஷ்டம் தானே? நாங்கள் வந்து இது கீஸ் யூஸ் பண்ண. ஓகே, இப்போ கூடுதலா நம்ம ரிமோட்டை மட்டுமே யூஸ் பண்ணி கொள்ளலாம், கீயை கொண்டு தெரியாம. ஓகே, ரிமோட்டை யூஸ் பண்ணி கொள்ளலாம். மற்ற இதுல வந்து இந்த ஸ்டாண்ட் தட்டாம இருந்தா ஸ்டார்ட் ஆகாது. அது நார்மலா இப்ப எல்லா பைக்குக்குமே கொடுக்குறாங்க. இப்படி இருந்தா நாங்க எடுத்துக்கலாம். நாங்க இது கொடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகாது. பார்க்கிங்ல ஸ்டாண்ட் போட்டு ஓட்டோவா பார்க் ஆயிடும். ஏன்டா இப்ப நாங்க கூட வர்ற பிரச்சனை என்ன, ரோட்ல எல்லாம் அந்த அவசரத்துல ஸ்டாண்ட் தட்டாம வர்றது, தட்டாம ஓடிட்டு நானே அடிக்கிறேன் வர்றது. திடீர்னு அவசரத்துல வழி கிடைக்க தட்ட மாட்டோம். எங்க ரோட்ல தடக்கு படைக்கதான் தெரியும் ஸ்டாண்ட் தட்டி. ஒன் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, ஸ்டார்ட் தட்டினா தானே. ஓகே, இப்ப நாங்க பைக்ல இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இதுக்கு டெஸ்டிங் என்ன மாதிரி? டெஸ்டிங்னா நம்மளா வேனையும் இழுக்கும், எத்தனை பேரும் போகலாம். இப்ப நம்மளா பொடிகள் 4-5 பேர் போகலாம். டோக் கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாவே லோட் வந்து இழுத்து கொண்டு இருக்கு. பட் இதுல வந்து என்னென்ன இப்ப முக்கியமா நாங்கள் எங்க பைக் கண்டா இதுகள் போடுறோம், நாங்கள் சர்வீஸ்கள் கொண்டே சர்வீஸ். இதுக்கு வந்தோம்னா வாட்டர் சர்வீஸ் 6 மந்த்துக்கு ஒருக்கா எங்கட தேவைக்காக பேட்டரி செக் பண்ணி கொள்ளலாம். அந்த கார்பன் படிகிறது அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி கொள்ளலாம். மோட்டர் வந்து அவ்வளோத்துக்கு உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. இப்ப நாங்க தண்ணி ஃபுல்லா அடிச்சு செய்தனால ஒரு இதுவும் வராது. கூட போய் ஜோசிக்கிறா இ பைக் கண்டேக்க தண்ணி மழையில பட்டா இது மழையில இருந்தாலும் அந்த எந்த பிரச்சனையுமே வராது. நாங்க இது சர்வீஸ் போடுறோம்னா இங்க போடலாம். சர்வீஸ் வந்து கோண்டாவில் ஹீரோ வந்து செய்யறாங்க. இதுக்கு சர்வீஸ் என்னன்னா எங்கட மாதிரி பெல்ட் டெஸ்டிங்கோ பிரேக்கோ கேர்ப்லோ பிரேக் அதுகள் இருக்குதான். பட் எங்கட மாதிரி செக் பண்ணி கொண்டு இருக்கு. இப்ப செயின் பைக்குன்னா செயின்கள் பார்க்கணும், ஒயில் பார்க்கணும், அப்படி அதுக்கான நம்ம சர்வீஸ் போவோம். இதுக்கு வந்து ஒன்று மேல பேட்டரியில கார்பன் மட்டும் பார்த்தா சரி, நம்மள தண்ணியை வாட்டர் சர்வீஸே பண்ணி கொள்ளலாம். இதுக்கு என்னன்னா எங்கட சொசைட்டில யூஸ் பண்றதுனால வந்து பொல்யூஷன் ஃப்ரீ, பொல்யூஷன் இருக்காது. அதுக்கப்புறமா வந்து வேற என்ன சொல்லலாம், இப்படித்தான் ஆயில் ஐட்டம் அது. இப்ப நம்ம பெட்ரோலுக்கு ஒரு அமௌண்ட் போகும், ஒரு நார்மலா 2000 கிலோமீட்டர் போனா ஆயில், செயின் பெல்ட் அது இதுன்னு வரும், ஃபில்டர். இந்த பைக்கு வந்து ஒருமே இல்லை, ஒன்றே பிரச்சனை ஸ்பேர் பார்ட்ஸ். இதுவும் வந்து 1 இயர் வந்து கம்பெனி தருது, இல்லாட்டி 10,000 கிலோமீட்டர்ஸ் கம்பெனி தருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி இஷ்யூஸ் வந்து வரும். இப்போ ஒரு 2 இயர்ஸ் வெப்பம் பேட்டரி 1.5 இயர்ஸ் சைக்கிள் சார்ஜ் பண்ணலாம். பேட்டரி 1000. இப்போ நார்மலா 4 இயர்ஸ் யூஸ் பண்றோம், கம்பெனி வாரண்டி பண்ணுது, கேரண்டி பண்ணுது. வாரண்டி பண்ணல 1.5 இயர்ஸ் தான் வாரண்டி. அப்போ 4 இயர்ஸுக்கு வந்தோன்னா இந்த பைக் யூஸ் பண்றோம் தானே. இன்னொரு பைக் எடுக்கலாம் நான் ஸ்டார்ட்ல சொல்லியிருப்பேன். இப்ப பேட்டரியை மட்டும்னா ஒரு பேட்டரி பழுதா போயிட்டா ஒரு பேட்டரி புதுசு வாங்கி மாறும், அதுக்கான 25,000 ஒரு பேட்டரி. இந்த மாதிரி இதே வந்து ஒரு 6 பேட்டரின்னு பாருங்களேன், 180 கிட்ட தான், ஐ திங்க் 180 தான் வரும். அந்த அளவு தான் சார்ஜ் வருது. இதே நாங்கள் நார்மலா பைக் போனா இன்ஜின்ல கை வைக்கவே ஒரு 60-70 கிட்ட வந்து போயிடும். அது இது அப்படின்னு போய்க்கு பெரிய ஒரு லோட் அமௌண்ட் போயிடும். சிட்டி யூஸுக்கெல்லாம் மேக்ஸிமம் நல்ல பைக். ஓகே, மற்ற இதுல பிரேக்கு ரெண்டும் என்ன இதுதான் டிஸ்க், டபுள் டிஸ்க் என்ன. ஓகே, முன்னுக்கும் டிஸ்க் தான், பின்னுக்கும் டிஸ்க். பின்னுக்கு பார்த்தோம்னா இதுல டபுள் என்ன இது சஸ்பென்ஷன். ஓகே, முன்னுக்குமே டபுள் தான். இதை வந்தேன்னா இப்ப எல்லாம் கழிச்சிட்டோம். இப்ப இதுல விலை என்ன மாதிரி? இப்ப விலைன்னா இப்ப வரைக்கும் 550, அதாவது 5,50,000 போய் கொண்டிருக்கு. ஜனவரில இருந்து வட்ஸ் கூடுற பிரச்சனையால வந்து 18% கூடும். 1 லேக்குக்கு 18% படி கூடும். அதுக்கப்புறமா என்ன மாதிரி தெரியாது, லட்சத்துக்கு 18,000 கூடும். கணக்கு பார்க்க சரி 5 லட்சம் 90,000 1 லட்சம் மொத்தமா ஒரு 1 லட்சம் கூடலாம். முதல் வந்த ஸ்டாக்ஸ் வந்து 4,50,000 வந்தது. பட் அது அப்கமிங் வரைக்கும் 6 lakhs 7 lakhsக்கு வரும். 7 lakhs. இதுல வந்து இது என்ன மாடல்? E8X Pro. E8X Pro. இது வேற பிராண்ட் இருக்கா? இதுல வந்துன்னா T9 ஒன்று இருக்கு. கஸ்டமர்ஸ் கூட வந்து 20 பைக் கிட்ட T9 மட்டும் ஆர்டர்ல இருக்கு. சோ அது வர்றது மார்ச் அப்படி ஆகும். ஒரு சில பேர் பைக் எடுக்கணும்னு அப்படி இருக்கிறார்கள், வெயிட் பண்ணி. ஒரு சில இந்த பைக் எடுத்துக்கொண்டிருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் விலை கூடி வரலாம். என்னன்னு தெரியாது, ஜனவரிக்கு தான் தெரியும். இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு டாக்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா ரோட் டாக்ஸ் கூட்டுறானா இல்லையா தெரியாது. எல்லாமே கூட தான் கதைக்கணும், கூட நாங்க பார்ப்போம். ஓகே, மற்ற வந்து இது லீஸ்ல எடுக்கலாம். டவுன் பேமெண்ட்லயும் எடுக்கலாம், எல்லா ஃபினான்ஸ்லயும் எடுக்கலாம், அட்வான்ஸ் ஃபினான்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, இப்போ அது பெர்சன்டேஜ் அது நாங்க சொல்லி இல்லாத ஒரு கம்பெனியும் வேரியன்ட் ஆகும். ஓகே, சரி. ஓகே, நாங்கள் பைக்கை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். மற்ற வந்து இன்னும் நான் நேமா வீடியோ போட்டு ஒரு 4 நாளில் வருஷம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா
1 லட்சம் ரூபாய் கிட்ட குறை எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வெட் வெரி கூடிடும். வெட் வெரி கூடினா கிட்டத்தட்ட 1 லட்சம் கூடும். மற்றன்னா இது உங்களோட பேட்டரி இதெல்லாம் இங்கே எடுக்கலாமா? பேட்டரி வந்து அபான் ஷோரூம்லயே எடுத்து அபான் ஷோரூம் வந்து நாங்களே எடுத்து தருவோம். அபான்ஸ் தான்னா ரெக்கமெண்ட் பண்ணுது எல்லாமே. பார்ட்ஸ் எல்லாமே அபான்ஸ், நாங்கள் டீலர்ஸ் தானே. ஸோ அபான்ஸ்லயே வந்து பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மற்ற பைக்ஸுக்கு என்ன மாதிரி தெரியல, பட் எங்கட பைக்ஸுக்கு அபான்ஸ்ல எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ கழிச்சு கொண்டு லைட்டா முறுக்கி பார்த்துட்டேன், ஃபீல் ஆகுது. சரி, ஓகே, நாங்கள் பார்த்துட்டோம். அண்ணா நிறைய எல்லாம் சொல்லியிருப்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்திருக்கலாம். உங்களை முழங்க பார்த்துருக்காண்ணா, நன்றி அண்ணா. தேங்க்யூ. மற்ற என்ன, இப்போ உங்களுக்கு லீஸு இப்போ பைக்கை பற்றி வேறு விஷயங்களுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும்னா நம்பர் சொல்லுவீங்க உங்களோட ஷோரூம்ல. ஓகே, சரி, ஓகே அண்ணா. நம்பர் வந்துருக்கிறேன். நான் இந்த நம்பர் வந்து கீழே ஸ்க்ரீனில் போட்டுக்கொள்வேன். நீங்கள் பார்த்துட்டு அது கால் பண்ணீங்கன்னா அண்ணா வேறு ஆன்சர் பண்ணி கழிப்பினா. மற்ற வந்து இங்கே ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கள் இருக்குது. கொஞ்சம் பைக் ஏற்கனவே த்ரீ பைக்ஸ் 4 பைக்ஸ் தான் இருக்கு. மிச்சம் கொடுத்தாச்சு. மிச்ச பைக் எல்லாமே பேமெண்ட் பண்ணி வெயிட்டிங்ல டே பார்த்து எடுப்பாங்க. மற்ற இதுல நம்பர் பிளேட் என்ன மாதிரி? நம்பர் பிளேட் யூசுவல் பைக் மாதிரி தான். ஹெல்மெட் யூஸ் பண்ணணும், லைசன்ஸ், ரோட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் டேக்ஸ், அந்த போகாட்டி எடுக்க தேவையில்ல, ரோட் டேக்ஸ், அதுக்கப்புறமா ஹெல்மெட்ஸ். சரி, ஓகே, 4 பைக் இருக்காம். வேற புதுசு வருமா? இப்போதைக்கு வராது. வர்ற பைக்கும் பிரைஸ் கூட வராது. 4 பேர் யாரு 4 பேர் தெரியல, லக்க இருந்தா வெளில வந்துடுங்க. சரி, பைக்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி புக் பண்ணலாம். அட்வான்ஸ் ஒரு பேமெண்ட் ஒன்று பண்ணிட்டு நாங்கள் குறைஞ்ச லெவல்லையும் பேமெண்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு கஸ்டமர்ஸ் தான் வேணும். கஸ்டமர் அவங்க விரும்புறத நாங்கள் கொடுக்கலும். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து தங்களால் உடனே காசு ரெடி பண்ண முடியலேருந்து 20,000 பேமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகே, நாங்கள் ரெடி பண்ணிட்டு தரோம், 30 எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இருந்த கையில இருக்கிறத இப்போ அட்வான்ஸா கட்டியும் வைக்கலாமே. சரி, ஓகே, நன்றி. சரி, ஓகே, நீங்க இந்த பைக்கை பற்றி பார்த்துருப்பீங்க. அண்ணா நல்ல விளக்கங்கள் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தேவையான நீங்கள் நம்பர் கீழே போட்டுக்கொள்ள நீங்க ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ளலாம். இந்த காணொலி பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.